ஈஸ்டர் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு மாற்றம். கசப்புகள் மறந்து கனிவுகள் பிறக்கட்டும், பகைமை நீங்கி பாசம் பெருகட்டும், தனிமை துளைந்து துணைவன் கிடைக்கட்டும், விழுந்து கிடந்த விசுவாசம் இன்று எழுந்து நிற்கிறது, சோர்ந்து போன நாவுகள் இன்று புகழ்ந்து நிற்கிறது, ஏழ்மை கோலத்தில் இருந்த நம் வாழ்வு இன்று இறைவனின் மாட்சியால் மகுடம் சூடுகிற நாளாக மாறி இருக்கிறது. அப்படிக்குரிய இந்த வாழ்வின் மாற்றத்திற்கு அடித்தளமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு திருநாளில் உங்களோடு இருப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தெரிந்த திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு உயிர்ப்பு சாவின் மீது வெற்றி, ரெசரக்ஷன் விக்டரி ஓவர் டெத் என்கிற தலைப்பில் நாம் தியானம் செய்தோம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு வசனத்தை படிக்கலாம். புதிய ஏற்பாட்டின் பகுதி நற்செய்தி பாடத்துல மார்க்கு எழுதுற நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்துல 5வது வசனத்தை படிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அந்த பெண்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இந்த வசனத்தை தான் உங்ககிட்ட நம்ம பேசுக. இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார். வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன் வலது பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? கல்லறைக்கு உள்ளே. இதை படிக்கும் பொழுது எப்படிங்க கல்லறைக்குள்ள போய் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க முடியும்? கல்லறைக்குள்ள யாருன்னா போய் உட்காருமா? ஒரு மனுஷன் ஒண்ணுக்கு மட்டும் ஆசையா பட மாட்டான். என்னது? ஒரு வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த பகுதி இருக்கு. சரி, அதுக்கு முன்னால அந்த கல்லறையை பத்தி ஒரு டீட்டெயில் சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கல்லறை என்பது யூதர்களுக்கு 3 வகையான கல்லறைகள் இருந்து. அதை நான் சொல்றேன். இது ஒரு கல்லறை பாருங்க. இதுல இது ஒண்ணு இருக்கா? ஃபர்ஸ்ட் அது ஒரு டைப். இது ஒண்ணு இருக்கா? அதுல 2 டைப். இது ஒரு டைப், இது ஒரு டைப். 3 வகையா இருக்குது. 3 வகையான கல்லறை அந்த யூதர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த முதல் வகையான கல்லறைக்கு பேர் என்ன தெரியுமா? KOKH, கோக். ஒரு கல்லறைக்கு பேர் என்னது? கோக். KOKH, கோக். இந்த கல்லறை எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் டைப்ல இருக்கும். இடம் உள்ள போடணும். இது என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள நிறைய 1, 2, 3 இப்படி இருக்குல்ல. இது பெரிய குகை. அந்த குகைக்கு உள்ள இது போல குடைஞ்சு வச்சிருப்பாங்க. ஃப்ரீசர்ல வைக்கிறாங்கல்ல, இப்பெல்லாம் பாடி எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அப்படி இழுத்தா வருது இல்ல, அது அந்த மாடல்ல இருந்தா வந்தது. கோக் டைப்ல இருந்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி உள்ள 7 அடி உள்ள இருக்கும், 2 அடி வெளியே இருக்கும். அகலம் எவ்வளவு? 2 அடி. உள்ள போறது 7 அடி. அப்ப அந்த காலத்துல இந்த பெட்டி சிஸ்டம் இருந்துச்சு, தெரியல, ஒரு இருந்திருக்கலாம். அது கொண்டு போய் உள்ள வைத்துட்டாக்கா அது குளுமையா இருக்கும். ஏன்னா இது ஏப்ரல் மாதம். இயேசுவானவர் மரித்து அவர் அடக்கம் பண்ற டைப் ஏப்ரல் மாசம். அதாவது ஏப்ரல் மாசத்துல நம்ம என்ன பண்றோம்? செலிபிரேட். அப்போ ஈவினிங் டைம்ல ஏப்ரல் மாசம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சோ அதனால அது அந்த இடமானது ஒரு குளுமையான ஒரு இதுவா இருக்கு. என்ன சொல்றாங்க? இயேசுவினுடைய சிலுவையின் நடுப்பகுதி எப்படி இருக்கு? பிளாட்டா இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒரு டைப்ல இந்த கல்லறையானது இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். இந்த கோக்குன்றது இடவசதியை சேமிப்பதற்காக, இடவசதியை சேமிக்கவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரை ஒரே கல்லறையில அடுத்தடுத்து வைக்கிற சிஸ்டம் நம்மளால கூட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு
கிராமத்துல கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு பள்ளம் தோண்டி அதுல என்ன பண்ண பாக்ஸ் மாதிரி இறக்கி இறக்கி மூடிட்டு இருக்கோம். அப்படி வருது இல்ல, சென்னையில எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது மாதிரியான ஒரு கல்லறை. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கல்லறை தான். அது மாதிரி ஒரு டைப்ல இந்த கல்லறை, இந்த கோக் அப்படின்றது, இது வந்து நூற்றுக்கணக்கான பாறை கல்லறைகளில இது மாதிரியான கோக் கல்லறைகள் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால 200 வருஷத்துக்கு முன்னால இது இந்த பிராக்டிஸ் இருந்திருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னால 70 வரைக்கும் இந்த மாதிரியான கல்லறைகள் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. செகண்ட் டெம்பிள் இருந்துச்சு அந்த காலத்துல, அந்த காலகட்டங்கள்ல. இரண்டாவது வகையான ஒரு கல்லறை, அதுக்கு பேரு வந்து அக்ரோசோலினியம். அக்ரோசோலினியம் முதல்ல கோக். அக்ரோசோலினியம் என்னன்னாக்கா ஒண்ணு இல்ல, அர்கஸ் அப்படின்னா ARCUS, அர்கஸ். இது ஒரு லாட்டின் வேர்ட். அர்கஸ் அப்படின்னு சொன்னாக்கா வில்லு அப்படின்னு அர்த்தம். வில்லு தெரியல, ஆர்ச் டைப்ல இருக்கு, வில் என்று அர்த்தம். ரெண்டாவது சோலியம் அப்படின்னாக்கா தொட்டி அல்லது சவப்பெட்டின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு இதுல வந்து அது பாக்ஸ் டைப்ல இருந்துச்சு கோக்கு, இதுல வில் டைப்ல இப்படி இருக்கும், இந்த ஆர்ச் டைப்ல கட் பண்ணிட்டு உள்ள கொண்டு போய், ஆமா உள்ள கொண்டு போய் வைப்பாங்க. இது வந்து ரோமானிய பேரரசுல மிகவும் பிரபலமடைந்த ஒன்றாக இருக்குது. இதுவும் ஹாரிசாண்டல்ல தான் வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால, கிறிஸ்துவுக்கு பின்னால 3ஆம் நூற்றாண்டுல 4ஆம் நூற்றாண்டுல இந்த வகையான ஒரு கல்லறை இருந்திருக்கிறதா வரலாறு சொல்லுகிறார்கள். இன்னொரு கல்லறை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர ஒரு கல்லறை, அது ஒரு சிறிய கல்லறை, இது ஒரு சிறிய கல்லறை. இப்ப 3வது ஒரு கல்லறை சொல்ல போறோம், அதுக்கு பேரு பெஞ்ச் டைப் டோம். பெஞ்ச் டைப் டோம், அதாவது திண்ணை வகையான கல்லறை. அது திண்ணை டைப்னா உள்ள நான் சொன்ன உள்ள போகும்போது ஒரு திண்ணை மாதிரி கட்டிருப்பாங்க, அது மேல கொண்டு போய் அதை வைத்து விடுவார்கள். இது வந்து இது முதல் தேவாலயம் அயர்ன் ஏஜ் காலத்துல இருந்து இது இந்த மாதிரியான திண்ணை டைப், இது வந்து ஓல்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் டோமா இது இருந்திருக்கிறத சொல்றாங்க. காலப்போக்குல இந்த கோக்கும் அக்ரோசோலினியம் முறைகளும் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்தது இதெல்லாம் கோக் அக்ரோசோலினியம். ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து இது திண்ணை வகை தான். சோ இது இருந்தாலும் கூட இது கௌரவத்திற்காக தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். எதை, இந்த திண்ணை வகை பழமையான ஒண்ணு, அதெல்லாம் வந்தா கூட ஒரு கௌரவத்துக்கு எதை பண்ணிருக்காங்க, இந்த திண்ணை வகையான ஒரு கல்லறையை பயன்படுத்தி வந்ததா சொல்றாங்க. இயேசுவின் தலைப்பகுதியில இருந்த ஒரு துணியும் உடல் பகுதியில் இருந்த ஒரு துணியும் தனித்தனியாக கிடந்த சீடர்கள் பார்த்தாங்கன்னு யோவான் 20வது அதிகாரத்துல 6வது வசனத்து 7வது வசனம் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார். அப்படி ஒரு சங்கதி இருக்கு. சீடர்கள் உள்ளே போய் பார்க்கிறாங்க, சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு அப்படின்னு அங்கு வசனம் சொல்லப்படுது. தனிப்பட வைத்திருக்க கண்டுன்னா என்னது, மடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, மடிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வழக்கம் இருக்குது அந்த காலகட்டங்களில, ஒரு வீட்டுல ஒரு யூத வீட்டுடைய தலைவன் வந்து டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கை தொட்ட அப்படி தூக்கி போட்டு போயிட்டாருனாக்கா ஒரு ரீசன் இருந்து, மடிச்சு வச்சுட்டு போனா ஒரு ரீசன் இருக்கு. மடிச்சு வச்சுட்டு போனாக்கா நான் போய் சீக்கிரம் வந்துடும் அர்த்தம், அப்படி போட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம், எப்ப வரணும் அவருக்கே தெரியாதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பிராக்டிஸ் அப்ப இருக்கு. இங்க வசனம் சொல்லுது யோவான்ல 20:6-7 மடித்து வைக்க, அதாவது ஓரமா வைக்கிறதா பைபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவர் மீண்டுமா வருவான்னு சொன்னார்ல, அப்ப சீடர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்கும் வேதத்துல. அப்போ மீண்டுமா வருவேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வழியாக மீண்டுமாக வருகிறார். அல்லேலூயா. அந்த ட்ரெடிஷனை கூட கரெக்டா கொண்டு போய் என்ன பண்ண கல்லறை வைக்கிறான். ட்ரெடிஷனை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான், கல்லறை கொண்டு வச்சிருக்கான். மடிச்சு வைக்கிற டைமிங் டேபிள் வைக்கிற ஒண்ண கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சு அந்த ட்ரெடிஷன் மேட்ச் பண்றான். அப்போ இயேசுவானவர் உயிரோடு வந்தாரு. ஒரு எஜமான் இல்ல, ஒரு எஜமான் செய்யற ஒரு டியூட்டிஸ், ஒரு பிராக்டிஸ் அது. அதனால இவர் ஒரு எஜமானர். இப்ப எஜமானர் என்ன செய்யறாரு, மீண்டுமா வருவான்னு சொல்லிட்டு போறார். நான் செத்தாலும் உயிரோடு வருவோம்னு சொன்னாரா இல்லையா, அவர் மீண்டுமா வருவான்னு சொன்ன ஆண்டவர் மீண்டுமா வருகிற ஒரு செய்தி. ஆக இந்த பகுதியில உடல் ஒரு திறந்த மேடையில இந்த பெஞ்ச் டைப்ல இருந்ததுனாலதான் சீடர்கள் உள்ளே நுழைந்து பார்க்க முடிந்தது. அதனால சீடர் உள்ள போய் பார்த்தாங்கன்னு இருக்குல்ல, உள்ள போய் பார்க்கணும்னா நம்மளால போக முடியுமா? ஆனா இஸ்ரேல்ல இன்னைக்கு கல்லறையை உள்ள போய் பார்க்கலாம். உள்ளே நுழைந்து போற அளவுக்கு அங்க ஒரு பெரிய
இடம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திண்ணைவகை கல்லறை என்பது மிகவும் மரியாதைக்குரிய அல்லது பழமையான ஒரு முறையா இருந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அந்த திண்ண வகையான ஒரு கல்லறையில தான் இயேசுவானவரை அடக்க செய்திருக்க கூடும் நம்புறாங்க. ஏன்னா அப்ப திண்ண மாதிரி இருந்தாதான் உள்ள போக முடியும். அந்த கோர்ட்ல உள்ள போக முடியாது. கண்டிப்பா போக முடியுமா? அப்புறம் அக்ரோ சொல்லிட்டு உள்ள போக முடியாது. அப்ப டெபினட்டா பெஞ்ச் ஸ்டாஃப் ஆகுத தோம்புள்ளதான் உள்ள போக முடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இங்கே அவர் வலதுபுறமாக அமர்ந்திருந்ததாக மார்க்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற கல்லறை என்பது ஒரு பெஞ்ச் ஸ்டாண்ட் சோளமாக இருப்பதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அவர் உள்ள சென்று ஒரு அனுபவத்தை அவர் இங்கே பார்க்கிறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கல்லறைக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம், பேசுறோம். கல்லறைக்குள்ள ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். பாருங்க, தாமஸ் மெர்டல் அப்படின்னு ஒருத்தர் இந்த அனுபவத்தை அழகா சொல்றார். தாமஸ் மெர்டல் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு ஈவெண்டா நீங்க பார்க்காதீங்க. இட் இஸ் நாட் ஓன்லி a ஈவெண்ட். அது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்தில் நடக்க வேண்டிய அனுபவம். எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு விசுவாசியுடைய உள்ளத்துல நடக்க வேண்டிய ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். கவனிங்க, இந்த அனுபவம் இயேசுவோடு கூட கல்லறையில உள்ள போய் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா, அங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை சொல்லுகிற ஒரு அனுபவம். 2026 நம்ம இந்த பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். நம்முடைய அனுபவம் என்ன? வானத்திலிருந்து ஒரு தூதன் வரலாம். அதான் இவர் எழுதும் போது வாலிபன் எழுதிட்டாரு. ஆக்சுவலி ஒரு தூதன், தேவதூதன், ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், ஒரு தேவதூதன் வர. நல்லா புரிஞ்சுக்க, அங்கும் சுவிசேஷம் தொடங்குகிற பொழுது ஒரு தூதன், இங்கும் முடிக்கிற பொழுது ஒரு தூதன். உயிர்த்தெழுதலும் போது தூதன், பிறக்கின்ற போதும் தூதன் வருகிறது நம்ம கவனிக்கணும். ஆனா இது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அனுபவத்திற்குள்ள வர வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வீங்க. ரெசரக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உயிர்த்தெழுதலின் அனுபவம். ஆண்டவர் ஏற்கனவே அந்த அனுபவத்தை அங்கே அழகாக காண்பித்திருக்கிறார். வலபுறத்தில் இருக்கிற ஒருவரோடு. இங்க என்னன்னா, தேவதூதர் உள்ள வந்தாரு. தேவதூதர் என்ன செய்தாரு? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் செய்திய அவர் சொன்னார். யாருக்கு? அந்த 3 சகோதரிமார்களுக்கு சொன்னார். இயேசுவை அறியாத மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லணும். இது ஒரு ஈவெண்டா, கொண்டாட்டம் மட்டும் அல்ல, இது ஒரு அனுபவம். நான் என் ஆண்டவரோடு, என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்ன்றத நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை கொண்டு போய் பிறருக்கு சொல்லணும். அப்ப பிறருக்கு சொல்றது என்னன்னா, அவனை கர்த்தர் அண்டையில கொண்டு. நீங்க இந்த பண்டிகையை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்க நிஜமா கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா யாரு சொல்லணும்? அட்லீஸ்ட் நீங்க யாருன்னா ஒருத்தருக்குன்னா சொல்லிடும். யார் அவங்க? இயேசுவை அறியாதவர்களா இருக்கணும், சொல்லணும். யாருமே தெரியாவிட இயேசு உயிர்த்தெழுந்தார் செய்தி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கின்றது. ஒருவேளை வலபுறத்தில் இருந்த அந்த வாலிபன், அந்த தேவத்தினுடைய அனுபவம் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நமக்கு வர வேண்டும் என்பதே இந்த நாளுடைய கடவுளுடைய மிகப்பெரிய ஆவலா இருக்கிறது. அதிசய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.